அன்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மந்திரம் கருப்பசாமி மந்திரம். இந்த கருப்பசாமி மந்திரம் நல்ல ஒரு வேலை செய்யக்கூடியது. இந்த மந்திரம் ரொம்ப அற்புதமானது. அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எல்லையில்லாத ஒரு துன்பங்களை அடையும் போது இந்த கருப்பசாமியை மந்திரத்தை சொல்லி அவரை கண்ணீர் மல்க வழிபட்டால் அவர் கூடவே வருவார். அந்தளவுக்கு கருப்பசாமி பல வகையில் இருக்குது. அதாவது பிளாவடி கருப்பு, 18ஆம் படி கருப்பு, பெரியண்ணசாமி, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, இப்படி மலை கருப்பு, இப்படி எண்ணற்ற கருப்பசாமி மந்திரம் இருந்தாலும் இந்த கருப்பசாமி எல்லாத்தையுமே குறிக்கும். அதாவது எத்தனை கருப்பு இருக்கோ அந்த எந்த கருப்பு சாமி கும்பிட்றவங்களும் இந்த கருப்பு மந்திரத்தை சொல்லலாம். கருப்பு அப்படின்றது வேற, கருப்பசாமி அப்படின்றது வேற. இந்த கருப்பசாமி மந்திரத்தை சொல்லி வரும்போது எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தில் ஒரு தன்மை இருக்குது. இந்த கருப்பசாமி மந்திரத்தை ஒரு கருப்பசாமி போட்டா வச்சு சூடம்பத்தி, சாம்பிராணி, அவல், பொறி, கடலை இதுகளை வச்சு இந்த மூல மந்திரத்தை நம்ம காலையில் 108 தடவை, மாலையில் 108 தடவை சொல்லி வரும்போது இந்த மந்திரம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்க்கும். அதாவது குறி சொல்கிறவங்களுக்கு கட்டு இருக்கும். கட்டு இருந்தால் ஆளுகளே வரமாட்டாங்க. அவங்களுக்கு பூரா அந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது அந்த கட்டு விலகும். எவ்வளோ பெரிய தீமை நடந்துக்கிட்டு இருந்தாலும் அது நடக்க விடாத அளவுக்கு இந்த கருப்பசாமி தடுப்பார். இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒருத்தவங்களுக்கு சாமி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சாமி வர்றவங்க சாமி ஆடி குறி சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க மந்திரம் தான் இந்த கருப்பசாமி மந்திரம். இந்த மந்திரத்தை நான் ஒரு 20 பேர்த்துக்கு மேலே கொடுத்துருப்பேன். அவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லி நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒரு சிலர் இந்த சாமி ஆடாமல் வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லி அதில் நன்மை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இது செய்கிற தொழிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எந்த தொழில் செய்கிறவங்களும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். கருப்புசாமி குலதெய்வமாக இருக்கவங்களும் இந்த மந்திரத்தை வழிபடலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த கருப்பசாமி மந்திரம். இதை பயன்படுத்துங்க. எல்லை இல்லாத ஒரு பிரச்சனைகளை விலக்கி நல்லது செய்யக்கூடியவர் தான் இந்த கருப்பசாமி. அவருடைய ஆற்றல் அபரிமிதமானது, சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு காட்சி கொடுப்பாரு. சிலருக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாரு. அந்தளவுக்கு இந்த மந்திரம் ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தணும். எல்லோரும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நல்லது அடைய, கடன் பிரச்சனை தீர, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி எது இருந்தாலும் அறவே ஒழிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். கட்டு அவுக்கிற மந்திரமாகவே இந்த மந்திரத்தை பயன்படுத்தியிருக்கேன். அத்தனை பேர்த்துக்கும் இந்த மந்திரம் பயன் அளிச்சிருக்கு. அதனால் இந்த மந்திரத்தை முறையாக சொல்லுங்கள், நல்லது நடக்கும். அதே போல் நான் சோழி பிரசனை அப்படின்றது தமிழ் முறைப்படி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சோவி பிரசனை மற்றவங்க சோவி போடும்போது 2 தடவை 3 தடவை இப்படி போட்டுட்டேன், சோவி போட்டுட்டேன் பார்ப்பாங்க. இந்த மந்திரத்தை பாருங்கள். ஓம் குரும் அசிதாங்காய மகாவீர பரக்கிரமாய கதாதராய தூம்ர நேத்திராய தம்ஷ்ட கராலாய மாலதராய நீலம் பிரதாய சர்வ பாபக்னே சர்வ பயாக்னே சிவபுத்திராய கிருதாய கிருபாகராய சுவாகா அப்படின்னு இந்த மந்திரம் வருது. அந்த சோவி பிரசனத்தில் சோழி அந்த ஒரு தடவை நம்ம அந்த சோழியை போட்டாலே அவங்க எதுக்காக வேண்டி வர்றாங்க, என்ன விவரம், அவங்களுக்கு குழந்தை எத்தனை பேர் இருக்குது, அதே மாதிரி வீடு எந்த திசையில் இருக்குது, வீடு எப்படி இருக்குது, எந்த பிரச்சனையும் உடனடியாக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மந்திரமும் இல்லாமல், எந்த ஒரு தந்திரமும் இல்லாமல், நல்ல ஒரு ஜாதகம் எப்படி கற்றுக்கிறோமோ அதே மாதிரி இது ஒரு அறிவுபூர்வமான இதை சோழி பிரசனைன்னு சொல்லித்தரேன். அது வேண்டவங்க கற்றுக்குறேங்க. இது நேரடியாகத்தையும் கற்றுக்குறேன்னு. அதே மாதிரி நான் ஒரு 10-15 புக்கு வச்சுருக்கேன்.
அந்த புக்கில் வந்து அதில் நான் பயன்படுத்தினதை மட்டும் எடுத்து ஒரு புக்காக போட்டிருக்கேன். அது வேணுன்றவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டு அதை வந்து நேரடியாக வாங்கிக்கிறேங்க. அந்த ஏன் நேரடியாக வாங்கிக்கிற சொல்கிறேன்னா, அது டீச்சர் கொடுக்காம அது வந்து அந்த எந்த புக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை சோழி பிரசனம் கற்றுக் கொடுத்தாலும் சரி, அது பலிதமாகாது. அதனால் வந்து எல்லோரும் பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த மந்திரத்தையும் பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள் என சொல்லி வேண்டுகிறேன்.